இந்தியா காட்ஸ் லேண்டன். ஸோ இந்த விஷயத்த பத்தி சொன்னாவே ஏதோ கேரளா பத்தி பேசிட்டாங்க, ஏதோ வல்கரா பேசிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலயும் இவங்களோட ரீல்ஸ் தான். ஹிந்தில பேசுறாங்க, தெரியல என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஆனா என்னமோ தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நிஜமாவே அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. இந்தியா காட்ஸ் லேண்டன் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா காட்ஸ் டேலண்ட் பார்த்திருப்பீங்களா? ஸோ சேம் டு சேம் இதுதான். இதுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கலாம். இதுல வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ யூடியூப்ல போடும் போது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ சேம் டு சேம். இப்போ இந்த ஷோல என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்டான பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வருது, அவங்களோட டேலண்ட்டை வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு பொலிட்டிக்கல் பத்திலாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்காமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, இல்ல சார் எனக்கு பொலிட்டிக்கல்லாம் பிடிக்காது, நான் அந்த சைடு வந்து போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்ப நீங்க ஒரு தடவை கூட ஓட்டு போட்டது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அங்க ரன்வீர் அப்படிங்கிறவங்க வந்து கலாச்சு ஒரு விஷயத்தை அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பக்கத்துல வந்து ஒருத்தர் பஞ்சாபிக்கார உட்காந்து இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா உடனே, சார் 100% லிட்ரஸி சார், அதாவது கேரளால 100% எல்லாரும் படித்தவர்கள்னு ஒரு ரேட் இருக்கு. லிட்ரஸினா எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஸோ இதுல வந்து 100% கேரளால வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியால. அதை வந்து இவங்க கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. ஒரு ஓட்டு போடுறது தனி மனிதனோட உரிமை, அவங்க போடலாமா வேண்டாமா, ஒருவேளை அவங்களுக்கு எந்த அரசியல் தலைவர்களும் பிடிக்காம போயிருக்கலாம், அதனால ஓட்டு போடாம இருக்கலாம். Political healing, I don't watch politics. Don't have any political opinion? No. Did you vote? Me? No. Kerala sir, 100% literacy sir. ஸோ வந்து டேலண்ட் காட்டுற மேடையில வந்து இப்படிலாம் வந்து தேவையில்லாம பொலிட்டிக்கல் கண்டென்ட் எடுத்து விட்டோன்னே கேரளாக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லா கேஸை போட்டு இது பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அங்க எந்தெந்த யூடியூபர்லாம் அங்க உட்காந்து கேள்வி கேட்டாங்களோ எல்லாரையும் போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து சிரிச்சவங்க, அதை பார்த்து கலாச்சவங்க, ஷோ எங்க நடந்துச்சு, இப்ப அந்த வீடியோவே யூடியூப்ல இருந்து தூக்க வச்சிருக்காங்க நம்மளோட கேரளா பசங்க. ஸோ வந்து இதுல இருந்து தெரியுது அவங்க ஏன் லிட்ரஸி அப்படிங்கிறது இதுல இருந்து பார்த்தாவே தெரியுது. அவங்க படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டனாலதான் இப்படிலாம் நம்மளை பத்தி பேசினா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தமிழை பத்தி ஈஸியா ஒருத்தர் கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டா நம்ம இன்டர்நெட்லயே வாதாடுறோம், ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டோம் பாத்தீங்களா. ஆனா கேரளால எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற இந்த ஷோல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்றான். இவன் வந்து தன்னோட டேலண்ட் பேச்சு திறமை அப்படியே வெளிக்காட்டிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா வந்து செக்ஸ் வச்சுக்கிறது நீ பாப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த பையனுக்கு ஒண்ணு திடுப்புல, இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு, இல்ல நீ அப்படிலாம் வந்து பண்ணுவியா, உங்க அம்மா அப்பா வந்து டெய்லியும் பண்ணுவாங்கல்ல, உங்க அம்மா அப்பா பண்றது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீ பாத்திருக்கியா, அட்லீஸ்ட் உங்க அம்மா அப்பா பண்ணும்போது நீ கூட போய் இருந்திருக்கியா, நீயும் போய் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா வந்து இந்த பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூபர் வந்து கேட்டிருப்பாரு. இந்த யூடியூபர் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி கிட்டே அவார்டு வாங்கினார். என்னன்னு, பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டு வாங்கின மனிதர் இவர். சோ வந்து இவர் வந்து இப்படி பேசணும்னே பாத்தீங்கன்னா இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல, கிக்கி பிக்கின்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. சோ அது வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. இதே மாதிரி இன்னொரு கண்டெஸ்டன்ட் வரும்போது கேக்குறாங்க, நான் வந்து ஒரு 2 கோடி தரேன், என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது என் கூட அப்படிலாம் பண்ண வரியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. 2 crore in cash right now. yeah right now 2 crore in cash, you'd suck my dick. Let's go. சோ இது என்னன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பீர் பைசப்ஸ் அப்படின்னு சொன்னால இந்த யூடியூபர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேயெல்லாம் இருக்கா இல்லையா, சாமிலாம் இருக்கா இல்லையா, அந்த உலகத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சாமி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு அந்த மாதிரி பேசிட்டு இங்க வந்து நடந்துக்கிற கதையே வேற மாதிரி இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து இவ்வளவு பெரிய பணக்கார ஆனது, யூடியூப்ல ஃபேமஸ் ஆனது, இது எல்லா கதையும். ஆனா இப்ப வந்து இவர் இப்படி கேரளாவை தாக்கி பேசுனது மட்டும் இல்லாம அம்மா அப்பா பத்தி கொச்சையா பேசுறதையும் தாண்டி ஒரு சக மனிதரோட மரியாதையை எந்த அளவுக்கு தாழ்த்தி பேசணுமோ அது எல்லாமே இவங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இவங்க 5 பேர் 6 பேர் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்குது. கேஸ் போட்டோன்னே என்ன, இப்ப நல்லவங்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் தெரியாம நான் வந்து இந்திய பெண்கள் எல்லாம் வந்து தப்பா பேசிட்டேன், கேரளாவை பத்தி தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு இப்ப போடுறாங்க. My comment wasn't just inappropriate, it wasn't even funny. Comedy is not my forte. I'm just here to say sorry. பட் இது வந்து போலீஸ் கேஸ் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் அவங்க மேல கேஸ் போட்டா அது ஃபர்தரா என்ன போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபியில இருக்கிறவங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, இவங்க பண்ற இந்த ஷோவை நாங்க பார்லிமெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் நாங்க பேசுவோம் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
வேற என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து இந்த கண்டென்ட்டே தூக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த ஷோ டெஃபினட்டா நடக்க போறது இல்ல. இந்த ஷோ டெஃபினட்டா நடந்தாலும் வந்து எப்படியாவது தூக்க வச்சிருவாங்க. அது வந்து யாரும் இல்ல, கேரளாவே தூக்க வச்சிரும். சோ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 8 லட்சம் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் நானே சொன்ன பாத்தீங்களா, இப்ப எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. சோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்பதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செக்ஷுவலா பேசினா ஈஸியா ஃபேமஸ் ஆயிடலாம், செக்ஷுவலா பண்ணா ஃபேமஸ் ஆயிடலான்னு. பட் இவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பாடமா இருக்கு. அதே மாதிரி யாரும் செக்ஷுவலா கண்டென்ட் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட விருப்பமாகவும் இருக்கு.